guys, welcome back to our channel. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சோயா பீனை வச்சு நான் வந்து மஞ்சூரியன் பண்ண போகிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எப்படி வருதுன்னு தெரியல. இதில் கொஞ்சம் சொதப்பல்ஸ்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக வந்துருச்சு. எப்படி பண்ணுறேன் வாங்க பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு வந்து கேப்சிகம் ஒரு கேப்சிகத்தில் பாதி மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு பூண்டு கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு பச்சை மிளகாவும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது 4ஐயும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் இந்த அளவுக்கு வந்து நான் சோயாபீன் எடுத்திருக்கேன். இன்றைக்கி சின்ன சோயாபீன் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம சுடு தண்ணியில் வந்துட்டு கொஞ்சம் நேரம் இதை வந்து ஊற வைக்கணும், அது பெருசாகிறதுக்காக. இங்கே தான் நான் பண்ண பெரிய மிஸ்டேக். இதை வந்து நான் கொதிக்க வச்சுட்டு மறந்துட்டு போயிட்டேன். அந்த சோயாபீன் வந்து கொதித்து உங்களுக்கு தெரியும், நான் ஸ்குவீஸ் பண்ணும்போது தண்ணி எடுக்கும்போதே எந்த அளவுக்கு சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறேன்னு எனக்கு அதை எப்படி புளிறதுன்னு கூட தெரில. அந்தளவுக்கு நான் அதை வந்து கொதிக்க வச்சுட்டேன். இது மட்டும் நீங்கள் கரெக்டாக ஒரு கொஞ்ச நேரம் உங்களுக்கே அந்த தெரியும். அதை கரெக்டாக எடுத்துட்டாவே வந்து டிஷ்ஷு செம்மையாக வந்துடும். இப்போ வந்து இதில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு வந்து நம்ம கொதிக்க வைக்கும் போதே லைட்டாக ஆட் பண்ணியிருப்போம். இதில் வந்து ஆட் பண்ண தேவையில்லை இந்த மிக்சிங்கில். இப்போ இதில் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் லைட்டாக ஆட் பண்ணிட்டு இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மிக்ஸ் பண்ணதை தான் நம்ம ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். பட் நான் அதை பண்ணலை. ஏன்னா ரொம்பவே அது வந்து நான் கொதிக்க வச்சனால அதை ஆயிலில் ஃப்ரை பண்ண எனக்கு கரெக்டாக வரலை. நான் ஆக்சுவலாக இதை மாதிரி ட்ரை பண்ணேன். ஒரு பேட்ச் ஃப்ரை பண்ணி பார்த்தேன். ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆயிடுச்சு. ரொம்ப எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணி வச்சுருக்கேன். பட் டேஸ்ட் அல்ட்டியாக வந்தது. அதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தேன்ல, அதை எடுத்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஆனியன், அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகம், அந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா அதை வந்து கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணேன். ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாம், அப்புறம் மஞ்சூரியனுக்கு வந்து இது நல்லா இருக்காது. லைட்டாக இப்போது இந்த டைமில் நீங்கள் வந்து சால்ட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுவோம் ப்ரௌன் ஆகுற வரைக்கும். இப்போ வந்து அதை நான் ஃப்ரை பண்ணி எடுக்காமல் போட்டேன்ல, இருந்தாலுமே அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனால் நான் முன்னாடியே மசாலா கோட் பண்ணிட்டேன், ஏன்னா நம்ம ஃப்ரை தான் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சி. ஆனால் நான் ஒரு பேட்ச் ஃப்ரை பண்ணி பார்த்ததுலேயே எனக்கு ரிசல்ட் என்னடான்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் நீங்கள் அதை கரெக்டாக நீங்கள் வந்து அதை வேக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி மசாலா கோட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போது வந்து இதில் வந்து நான் சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன். 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ். இதோட டேஸ்ட்டு தான் அந்த மஞ்சூரியனுக்கே அப்படியே எலிவேட் பண்ணி கொடுக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக அந்த கலரும் டெக்ஸ்சர் எல்லாமே இது கொடுக்கும். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப். இது 2 கெச்சப்பையுமே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு 3 டேபிள் ஸ்பூன் கெச்சப் ஆட் பண்ணேன், டொமேட்டோ கெச்சப். நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா கிண்டிகிட்டே இருந்தேன். தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் நம்ம கரைச்சி வச்சுக்கணும். இதில் ஊற்றினா அப்போ தான் அது வந்து நமக்கு அந்த க்ரீமியாக கிடைக்கும். இதேமே நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா ரொம்பவே தண்ணியாக அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து ஆட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் டேஸ்ட் என்னமோ என்ன தான் பண்ணாலும் எனக்கு ஃபைனல் ரிசல்ட்டு நல்லாவே கிடச்சிது. இப்போ வந்து நம்ம அந்த பொரிச்சு வச்சுருப்பீங்களா, நீங்கள் வந்து கோட் பண்ணி பொரிச்சு வச்சுக்கோங்க. நான் அதை அப்படியே ஆட் பண்ணிட்டேன். எப்படி வரப்போதோன்னு பயந்து தான் ஆட் பண்ணேன். பட் இருந்தாலும் நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம், பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணி பார்த்தது டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருந்தது. இதை வந்து நம்ம அப்படியே ஒரு 2 மினிட்ஸ்க்கு விட்டுடலாம். அப்போ தான் அந்த க்ரீமியாக நல்லா இருக்கும். டு பி ஹானஸ்ட், உண்மையாகவே டேஸ்ட் நல்லா இருந்தது. இதில் ஒன்று என்னென்னா, சாப்பிடும்போது அந்த சோயா வந்து நான் வந்து நம்ம ஃப்ரை பண்ணாமல் தானே போட்டோம், நான் அப்படி தான் போட்டிருந்தேன். அதனால் அந்த மசாலா கோட்டிங் மட்டும் லைட்டாக, ரொம்ப லைட்டாக தெரிஞ்சுது. பட் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது அது சுத்தமாக தெரியல. உண்மையாகவே அந்த க்ரீம் டெக்ஸ்சர்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. எந்த இதுவுமே இல்லை. அந்த லைட் ஸ்மெல், அந்த மசாலா கோட்டிங் ஸ்மெல் மட்டும்தான். எப்படியோ ட்ரை பண்ணி ஒரு வழியாக நைட் டின்னர் வந்து முடிச்சாச்சு. வீட்லேயும் எல்லாருக்கும் இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்தது. நான் இதை சமைச்சனால யாருக்குமே தெரியாது நான் அதில் இப்படி ஒரு சொதப்பல் பண்ணி வச்சுருக்கேன்னு. பட் யாருனாலையும் அதை ஃபைண்ட் பண்ணவே முடியல. அந்தளவுக்கு நல்லா இருந்தது. டாடா, பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.